இப்போ வீட்டெல்லாம் பற்றி பார்த்தோம், கடைக்கு எப்படி சார் வாஸ்து அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நான் ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேங்க. ஒரு ரோட்டில் ஒரு 10 கடை இருக்குது. கொஞ்சம் கவனித்து நின்று பார்த்தீங்கன்னா 10 கடையில் ஒரு 5 கடை நல்லா வியாபாரம் ஆகும். பக்கத்துலேயே தான் இருக்கும், ஆனால் 5ஆவது கடை சரியாக வியாபாரம் ஆகாது. இது என்ன காரணம்னா, கண்டிப்பாக வாஸ்துப்படி அந்த கடையோட அமைப்போ இல்லை கடையை உபயோகப்படுத்துகிற முறையோ சரியில்லை. கடைன்னு பார்க்கும்போது ஸ்கொயராக ஒரு சின்ன இடம் தானங்க இருக்குது, இதில் என்னங்க நான் வாஸ்து கடைபிடிக்க முடியும் அப்படின்னாக்கா, ஒரு எடை எப்படி வைக்கணும் அப்படின்றத மனசுக்குள்ள நல்லா திரும்பி சொல்ற வாங்கிக்கிங்க. எந்த கடையா இருந்தாலும் வடகிழக்கு மூலையில இடம் ரொம்ப கம்மியா உள்ள பொருளை வைக்கணும். தென்மேற்கு பகுதியில் இடம் நிறைய உள்ள பொருளை வைக்கணும். இப்போ ஒரு மளிகை கடைன்னு வச்சுங்களேன், தென்மேற்கு மூலையில அரிசி வைக்கலாம், பருப்பு வைக்கலாம், நல்ல வெயிட்டா என்னென்ன மூட்டைகள்லாம் இருக்கோ அதில் வைக்கலாம். வடகிழக்கு மூலை ஈசானி மூலையில வெயிட் இல்லாத இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். கடையை இடத்துல வேஸ்ட் பண்ண முடியாது, ஆனால் அந்த இடத்துல ரொம்ப லைட்டா இருக்கக்கூடிய பொருள்கள் அதை வச்சுக்கலாங்க. அதாவது பேக்கெட்டு, சிப்ஸு, அந்த மாதிரி எதுவுமே இல்லாத, வெயிட் இல்லாத, ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வாஸ்துப்படி அந்த கடையை அமைச்சிங்கன்னா உங்களோட வியாபாரம் நல்லா போய்கிட்டே இருக்கும், நல்ல விருத்தி ஆகிட்டே இருக்கும். சில கடை இருக்குது, அரிசி கடை வச்சுருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னாக்கா வடகிழக்கு மூலையில் அரிசி மூட்டையே அடுக்கி வச்சுட்டு தென்மேற்கு மூலையில் கல்லாப்பட்டி வச்சு உட்காந்துருக்குறாங்க. இந்த மாதிரி அமைப்பில் அவங்களுக்கு வியாபாரம் சரியாக மாட்டேங்குது. கடைக்காரங்க முக்கியமாக கவனிக்க வேண்டியது ரெண்டு விஷயம் தாங்க. எந்த கடையாக இருந்தாலும் உங்களுடைய கடையில் வடக்கும் கிழக்கும் சேர்ந்துருக்கிற இடத்துல கம்மியாக வெயிட் உள்ள பொருள்கள்லாம் வைங்க, தெற்கும் மேற்கும் சேர்ந்துருக்கிற இடத்துல அதிக வெயிட் உள்ள பொருள்களை வைங்க. ரெண்டாவது, இந்த கடையில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது கல்லாப்பட்டி எப்படி வச்சுருக்கீங்க. கேஷ் பாக்ஸில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. சிம்பிளாக ஒன்று ஞாபகம் வச்சுங்க. கேஷ் பாக்ஸ் வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்து 2 திக்கை பார்த்து தான் உங்கள் கேஷ் பாக்ஸ் இருக்கணும். ஒன்று வடக்கு பார்த்து இருக்கணும், இல்லை கிழக்கு பார்த்து இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்க, நீங்கள் அந்த பெட்டியை திறந்து காசு போடும்போது உங்கள் முகம் வடக்கு பார்க்கணும். நீங்கள் எப்போ கேஷை திரும்பி உள்ளே போகிறீங்களோ உங்கள் முகம் வடக்கையோ கிழக்கையோ பார்க்கணும். இந்த 2 சின்ன விஷயங்களை கடைபிடிச்சிங்கன்னா கடைங்க உங்கள் கடையில் நல்ல வியாபாரம் விருத்தியாகி வந்துக்கிட்டே இருக்கும். சில பேர் கடையில் கிரவுண்ட் ஃப்ளோரில் கடை இருக்கும், மாடியில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பொருள்கள்லாம் அடுக்குவாங்க, ஸ்டோர் ரூம் மாதிரி. அதில் கூட நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. மாடியில் பொருள்கள் அடுக்கும் போதும் வடகிழக்கு மூலையில் வெயிட் குறைவாக உள்ள பொருள்களையும் தென்மேற்கு மூலையில் எப்போ வெயிட் அதிகமாக இருக்கிற பொருள்களையும் அடுக்கி வச்சு பாருங்கள். உங்களுடைய கடையில் வியாபாரம் பல விதமாக பெருகும். வாங்குறவங்களும் நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வாங்கிட்டு போவாங்க. சில பேர் வடக்கில் என்ன செய்கிறாங்க, ரொம்ப வெயிட் குறைவாக வைக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப வாட்டர் டேங்க் கொண்டு போய் வைக்கிறாங்க. தண்ணி ஆக்சுவலாக ரொம்ப வெயிட்டான பொருள். 1 லிட்டர் தண்ணி 1 கிலோ வெயிட் ஆகுது. அதனால எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி வெயிட்டே இல்லாத பொருட்களாக வடகிழக்கு மூலையில் வச்சுங்க. முக்கியமாக கடைக்கு டோர் வைக்கிறது முக்கியமாக நல்லா வைக்கணுங்க. டோர் வைக்கிறது எங்கே வைக்கலாம் அப்படின்னாக்கா, தென்மேற்கு மூலையில் டோர் வைக்கக்கூடாது, வடகிழக்கு மூலையில் டோர் வைக்கலாம். இந்த நல்ல விதமாக டோர் அமைஞ்சதுனாலே உள்ளே வர்றவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வந்து பொருள்களை வாங்கிட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வெளியில் போவாங்க. இது கடைகளில் முக்கியமாக பார்க்க வேண்டியது, நல்ல தெருவில் நீங்கள் கடை வச்சிங்கன்னா நல்லா போகும். நல்ல தெருன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? நல்ல தெருன்னா அந்த ரோடு நல்லா அகலமாக இருக்கணும், நல்ல லெங்க்த்தாக போயிட்டே இருக்கணும். இப்படிப்பட்ட தெருவுக்கு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் சின்ன கடை வச்சிங்கன்னா கூட அது வாஸ்துப்படி உங்களை நல்ல மென்மேல வளர்த்தி உங்களோட கடையோட வியாபாரத்தை பெருக்கும்.